சக்தித்தா இறைவா, பக்தித்தா இறைவா, அன்பைத்தா இறைவா, நம்பிக்கை தந்து எங்களை காத்திடுவாய் இறைவா. அன்பு உறவுகளே வணக்கம். இன்று நாம் நமது உடலில் இருக்கும் 6வது சக்கராவான ஆக்னா சக்கராவை எவ்வாறு இயக்குவது என்பதை ஒரு சிறு தியான வடிவில் பார்க்கலாம். அதனுடைய முதற்படியாக தியானத்திற்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு அமைதியான சூழல் கொண்ட இடத்தை தேர்ந்தெடுத்து அமர்ந்து கொள்ளவும். தரையில் அமர்பவர்கள் தயவு செய்து தரை விரிப்பை பயன்படுத்தவும். தரையில் அமர்ந்து தியானம் பண்ண உடல் ஒத்துழைக்காதவர்கள் தயவு செய்து நாற்காலியில் அமர்ந்து இந்த தியானத்தை தாராளமாக செய்யலாம். நாற்காலியில் அமர்பவர்களுக்கு தரை விரிப்பு தேவையில்லை. மாறாக அவரது கால்கள் இந்த தரையில் சமமாக பதிந்திருக்குமாறு பார்த்து கொள்ளவும். இப்போது உங்களுடைய குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ அல்லது உங்களுடைய ஆன்மீக குருவையோ மனதார நினைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளவும். தற்போது உங்களுடைய முதுகு தண்டை நேராக நிமிர்த்தி தலையையும் நேராக நிமிர்த்தி வைத்து கொள்ளவும். எனது வாழ்விற்கு ஆதாரமாக விளங்கும் பஞ்சபூதங்களாகிய நிலமே, நீரே, நெருப்பே, காற்றே, ஆகாயமே, உமக்கு நன்றி கூறி வாழ்த்துகிறேன். நமது நன்றியை தெரிவித்து வாழ்த்து கூறும் வண்ணம் நம்மளுடைய 2 கரங்களையும் இந்த பூமா தேவி தாயின் மீது வைத்து வாழ்க வளமுடன் என்னும் மந்திரத்தை 7 முறை உச்சரிக்கவும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த தியானத்தின் முதற்கட்டமாக நாம் நமது மூச்சு பயிற்சியை செய்யலாம். 3 முறை மூச்சை நன்றாக உள்ளிழுத்து உங்களால் இயன்ற அளவு அந்த மூச்சை உடலுக்குள் பிரயாணம் செய்ய வைத்து திரும்பவும் அந்த மூச்சை வாய் வழியாக வெளியேற்றவும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பது போல மூச்சை மூக்கின் மூலமாக உள்ளிழுக்கும் போது இந்த பிரபஞ்சத்தில் கொட்டி கிடக்கும் ஏராளமான நல்ல விஷயங்களையும் நமது ஆன்மீக பயணத்திற்கும் இந்த பௌதீக வாழ்க்கைக்கும் தேவையான அனைத்து நல்ல விஷயங்களையும் உள்ளிழுக்கும் வண்ணம் உள்ளிழுப்பது போல நாம் உணர்ந்து அத்தனை நல்ல விஷயங்களையும் நாம் மூச்சை உள்ளிழுக்கும் போது அதையும் நம்மளுக்குள்ளாரே அந்த மூச்சோடு சேர்த்து உள்ளிழுக்கிற மாதிரி நீங்கள் அதை உணர்ந்து செய்யுங்க. உள்ளே போன மூச்சு நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் நம்மளோட உடம்புல ஒரு முறை அப்படியே ஒரு பயணம் செஞ்சுட்டு வரட்டும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மூச்சை ஹோல்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த மூச்சை நீங்கள் வெளியில் விடலாம். வெளியில் விடப்ப வாய் வழியாக விடுங்க. வாய் வழியாக நீங்கள் தொடர்ந்தும் விடலாம். அல்லது இந்த மாதிரி ஒரு 2 முறை நல்லா வேகத்தோட ஃபோர்ஸோடு நீங்கள் இதை செய்யலாம். இந்த மாதிரி மூச்சை நீங்கள் வெளியில் விடுறப்ப உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவாத எண்ணங்களாக இருக்கட்டும், இயல்புகளாக இருக்கட்டும், குணங்களாக இருக்கட்டும், அல்லது நம்மளுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் நீங்கள் அதோடு சேர்த்து வெளியில் விட்டுருங்க. நான் கவுண்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் அந்த மூச்சு பயிற்சியை 3 முறை செய்யுங்க. 1, 2, 3,
3. இப்போ நாம் தியானத்துக்குள்ளார நம்மளுடைய தியானத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக நம்மளுடைய உடலையும் மனதையும் ஒருமுகப்படுத்துவது மிக மிக அவசியமான ஒன்று. முதலில் நமது உடலை தளர்ச்சி நிலைக்கு கொண்டு செல்லலாம். அதன் பிறகு உடல் தளர்வடைந்த பிறகு, முழு ஓய்வு அடைந்த பிறகு நாம் நமது மனதை ஒரு நிலைப்படுத்தலாம். ஸோ உடலை தளர்வு செய்யும் பயிற்சியில் நீங்கள் கண்களை மூடியவாறு அமர்ந்திருக்கும் இந்த நிலையில் உங்களது கால் விரல்களிலிருந்து ஆரம்பிக்கவும், கால் விரல்களில் உள்ள நகக்கண்களிலிருந்து ஆரம்பிக்கவும். தங்களால் அந்த கால் விரல்களை உணர முடியாத போது தயவு செய்து அப்படியே கால் விரல்களை லேசாக அசைத்து பார்த்தால் அந்த உணர்வு நம்மளுக்கு தெரியும். அந்த கால் விரல்கள் நுனியிலிருந்து ஆரம்பித்து அப்படியே நம்மளுடைய உள்ளங்கால்கள், குதிகால்கள், அப்படியே காலினுடைய மேல்புறம், கணுக்கால், அப்படியே கெண்டைக்கால், அந்த கணுக்காலிருந்து முட்டியை இணைக்கக்கூடிய அந்த எலும்பு பகுதி, அந்த முட்டியிலிருந்து அப்படியே அந்த நகக்கண்கள் வரைக்கும் அவ்வளோ தளர்வான நிலையில் இருப்பதை உணருங்க. இதை அப்படியே நல்லா உற்று நோக்குங்க. இந்த பகுதிகளை, உங்கள் உடம்பில் உள்ள இந்த பகுதியை அப்படியே நல்லா உற்று பாருங்கள். எங்காவது ஒரு இடத்துல தசைப்பிடிப்பு மாதிரியோ அல்லது தசைகள் ஒரு இறுக்கமான நிலையில் இருப்பது மாதிரியோ அல்லது ஒரு விரைப்பான தன்மையில் இருப்பது மாதிரியோ இப்படியெல்லாம் உங்களுக்கு அது தோணுனுச்சு அப்படின்னா அந்த இடத்த அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுடைய முழு கவனத்தையும் அந்த இடத்துல வைங்க. ஏதாவது வலிகளோ வேதனைகளோ ஏதாவது இருந்தால் கூட அந்த இடத்துல உங்களுடைய முழு கவனத்தையும் வைங்க. உங்களுடைய உடம்பில் இருக்கிற மொத்த ஆற்றல்களையும் அந்த இடத்துல நம்ம குவிக்கிற மாதிரி நீங்கள் மனக்காட்சிப்படுத்துங்க. கண்டிப்பாக நம்ம உடம்பில் உள்ள இந்த ஆற்றல்கள் அந்த வலியையும் வேதனைகளையும் அசௌகரியத்தையும் கண்டிப்பாக குணமாக்கும். நம்மளுக்கு நமது உடலில் எந்த இடத்துல இப்படி தியானம் செய்வதற்கு முன்பாக நம்மளுக்கு ஒரு அசௌகரியம் இருக்கிறதோ அந்த இடத்த நம்ம இந்த மாதிரி குணப்படுத்திக்கலாம். இப்போ நம்மளுடைய முட்டி பகுதியிலேருந்து அப்படியே இடுப்பு பகுதி வரைக்கும் நீங்கள் மனக்காட்சியில் அப்படியே உணர்ந்து பாருங்கள். நம்மளோட உடம்பு நம்மளால் உணர முடியும் இல்லையா? தாராளமாக உணர முடியும். நம்ம முட்டி தெரியுது, உங்கள் மனக்காட்சியில் பாருங்கள். அந்த முட்டியோட மேல் பகுதி, அதனுடைய அந்த பின்பக்க பகுதி, உள்பகுதி, அதிலிருந்து நம்மளுக்கு இடுப்பு எலும்பு வரைக்கும் உள்ள தொடைப்பகுதி, மேல் தொடைப்பகுதி, உள் தொடைப்பகுதி, அந்த இடுப்பு சுற்றி இருக்கிற அந்த உறுப்புகள், தசைகள், இரத்த ஓட்டங்கள், நரம்புகள், எலும்புகள் எல்லாத்தையும் அப்படியே உணர்ந்து பாருங்கள். நாம் இப்போ இந்த தியான நிலையில் உட்கார்ந்துருக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய அந்த தசைகள் நிறைந்த உறுப்புகள்லேருந்து, பிறப்பு உறுப்புகள்லேருந்து அந்த இடுப்பு பகுதியில் அதுக்குள்ளார இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் அப்படியே நீங்கள் உங்கள் மனக்காட்சியில் பார்த்து அந்த தசைகள் எல்லாம் அப்படியே தளர்வடைந்து அப்படியே மிக 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 அப்படியே ஒரு லேசான ஒரு உணர்வை அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறத நம்மளால் உணர முடியுது. இப்போதைக்கு நம்மளுடைய உடம்புல இருந்து கீழே காலுடைய நகக்கண்கள் வரைக்கும் அவ்வளோ ரிலாக்ஸ்டாக ஒரு தளர்வான நிலையில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு நம்மளை நிறைச்சி வச்சுருக்கு. நம்மளால் அதை நல்லா உணர முடியுது. இப்போ அந்த இடுப்பு எலும்புக்கு மேலே உள்ள வயிற்றினுடைய அடிப்பகுதி, தொப்புள் பகுதி, தொப்புளுக்கு மேலே உள்ள பகுதி, மேல் வயிறு பகுதி, மார்பக பகுதி, அந்த தொண்டைக்குழி பகுதி, கழுத்து, தோள்பட்டை, அந்த தோள்பட்டையில் இருக்கக்கூடிய இணைப்பு எலும்புகள், முழங்கை, மணிக்கட்டு, விரல்கள், உள்ளங்கை, புறங்கை, அப்படியே நம்மளுடைய உடலினுடைய முதுகு பக்கம், முதுகு தண்டினுடைய ஒவ்வொரு பகுதி. இந்த இடத்துல ஏதாவது உங்களுக்கு அசௌகரியம் இருக்குது
நேராக நிமிர்ந்து உட்கார்றப்ப கொஞ்சம் வலி தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னாக்க அந்த இடத்துல உங்களுடைய முழு கவனத்தை செலுத்துங்க. அந்த இடத்த அப்படியே உற்று நோக்குங்க. ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப நம்ம உடம்புல இருக்கிற மொத்த ஆற்றல்களையும் அப்படியே ஒன்றா சேர்த்து அந்த இடத்துல அப்படியே அந்த ஆற்றலை பரவ விடுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறப்ப அந்த இடத்துல உள்ள வலிகளாக இருக்கட்டும், வேதனைகளாக இருக்கட்டும், இறுக்கமாக இருக்கட்டும், ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த இறுக்கங்களாக இருக்கட்டும், அசௌகரியங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அது தளர்ந்து போகிறத நம்மளால் நல்லா உணர முடியும். இப்போ இந்த தலையினுடைய மேல் பகுதி ரோமங்கள் நிறைந்த அந்த ரோம நாளங்கள், அந்த துவாரங்கள் வரைக்கும் நீங்கள் நினைக்கலாம். அந்த நம்ம தலையில் இருக்கக்கூடிய முடியினுடைய அந்த துவாரங்கள், காது மடல்கள், கண்கள், கண்களினுடைய இமைகள், மூக்கில் இருக்கக்கூடிய துவாரங்கள், நம்மளுடைய இதழ்கள், வாய், தாடை பகுதி, கன்னங்கள், கண்ணினுடைய வெளிப்பகுதி, உள்பகுதி, புருவ பகுதி, நெற்றி பகுதி, முன்னெற்றி பகுதி, 2 புருவத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த புருவ மத்தி பகுதி எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த இடங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே உணர்ந்து பாருங்கள். உங்களுடைய கவனத்தை ஃபுல்லாக இந்த உறுப்புகள் மீது வைங்க. நல்லா அதை உத்து பாருங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த பகுதிகள் எல்லாம் அப்படியே தளர்வடைஞ்சிருக்கு, ரிலாக்ஸ்டாக இருக்குது. நம்மளுடைய உடம்பு இப்போ அதனுடைய ஒரு அமைதியான நிலையில் இருக்குது. இப்போ நாம் நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபடணும். நம்மளுடைய உடல் காலிலிருந்து தலை வரைக்கும் அப்படியே ஒரு இறகு போல், மயிலிறகு போல், அப்படியே ஒரு காகிதம் போல் அது காற்றுல பறக்க தயாராக இருக்குது. அந்த அளவுக்கு ரிலாக்ஸ்டாக, ஒரு லேசாக, கனமற்ற தன்மையாக, லேசாக அப்படியே ஒரு பஞ்சு பொதியை போல், மேகக்கூட்டங்களை போல், அது அவ்வளோ அழகான ஒரு உணர்வோட, ஒரு ஆழமான அமைதியான ஒரு நிலையில் இருக்குது. அப்படியே காற்றுல பறக்கிறதுக்கு அப்படியே ஒரு மிதக்கக்கூடிய தன்மையில் அந்த உடல் ஒரு அற்புதமான நிலையில் இருக்குது. இந்த நேரத்தில் நாம் நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மனதை ஒருநிலைப்படுத்த நம்ம ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம். நம்மளுடைய மூச்சை மட்டும் கவனிங்க. நீங்கள் அதில் எந்த சிரத்தையுமே எடுக்க வேண்டாம். எந்த பக்கம், எந்த நாசியில் எந்த மூச்சு போகுது வரி, எதுவுமே நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். ரொம்ப ரொம்ப சுலபம். என்னோட அனுபவத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் பொறுமை இருந்தால் போதும். நம்மளால் இதை அவ்வளோ சுலபமாக பண்ணிட முடியும். டென்ஷன் ஆகக்கூடாது, அவ்வளோதான். பொறுமையாக இருந்தால் ஈஸியாக நம்ம இதை செஞ்சிடலாம். எப்படின்னா, நம்மளுக்கு நிறைய எண்ணங்கள் வரும். நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும், கவனத்தை ஒரு இடத்துல நம்ம வைக்கணும். வேறு சிந்தனைகள் வரக்கூடாது. நான் தியானம் பண்ண போகிறேன் அப்படியெல்லாம் நம்ம உட்கார்றப்ப கண்டிப்பாக ஏதாவது ஒரு எண்ணங்கள் வரும். அப்போ அந்த எண்ணங்கள் வரப்போ இட்ஸ் ஓகே, இது வந்துருச்சு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், திரும்பி நம்மளுடைய கவனத்தை அதில் நம்ம கொண்டுட்டு வரணும். இந்த மாதிரி எண்ணங்கள் ஒவ்வொரு முறையும் வர்றப்ப பொறுமையாக அந்த எண்ணத்திலேருந்து விடுபட்டு நம்ம நம்மளுடைய கவனத்தை கொண்டுட்டு வரணும். அவ்வளவுதான், அது பழகிடும். நம்மளுடைய எண்ணங்கள்கிட்ட கொஞ்சம் அன்பாக இருக்கணும். அன்போட அந்த எண்ணத்தை, பொறுமையோட நம்மளுக்கு வர அந்த எண்ணங்களை நம்ம கடந்து வந்துட்டோம்னா நம்மளால் ஈஸியாக நம்மளுடைய கவனத்தை செலுத்த முடியும்.
அப்படியே நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தணும்னு முயற்சி எடுக்கிறப்ப இந்த மாதிரி தேவையில்லாத சிந்தனைகளோ வேறு ஏதோ ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு நினைவுக்கு வந்துருச்சுன்னா நம்மக்கிட்ட நம்ம கடுமையாக நடந்துக்கக்கூடாது. நம்மக்கிட்ட நம்ம அன்பாக நடக்கலைன்னா நாம் எப்படி அடுத்தவங்க நம்மள்ட்ட அன்பாக நடந்துக்கணும்னு எதிர்பார்க்க முடியும்? நான் சொல்கிறது கரெக்டு தானே? நம்மக்கிட்ட நம்ம அன்பாக இருக்கணும். பரவாயில்ல, நம்மளுக்கு இந்த கவலைகள் நம்மளுடைய சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறதுனால இந்த எண்ணங்கள் வருது, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தை கவனிச்சுட்டு அதிலிருந்து மீண்டு நம்மளுடைய கவனத்தை கொண்டுட்டு வரணும். அவ்வளோதான். இப்போது நாம் நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன விஷயந்தான் செய்ய போகிறோம். அப்படியே அமைதியாக இருந்து நம்மளோட மூக்கை கவனிங்க. அந்த மூக்கு நம்மளோட உடம்புல உள்ள உறுப்பு தானே, அது நம்மளால் உணர முடியுது இல்லையா? அந்த மூக்கிலேருந்து வெளியில் வர காற்றை, மூக்குக்குள்ளாரிருந்து வெளியில் வர காற்றை கவனிங்க. அதை உணர்ந்து பாருங்கள். வெளியிலேருந்து உள்ளார போகக்கூடிய காற்றை பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செக்யூரிட்டி மாதிரி நின்று யார் போகிறா யார் வரா, எப்படி நம்மளுக்கு போய் என்ட்ரி போட்டு போவாங்க அந்த நோட்டில், செக்யூரிட்டிக்கு தெரியும் இவங்க போயிருக்காங்க இவங்க வர்றாங்க அப்படி தெரியும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒரு செக்யூரிட்டி மாதிரி நம்ம அந்த இடத்துல நின்று மூக்குக்குள்ளார போகிற மூச்சையும் உள் மூச்சையும், மூக்குக்குள்ளாரிருந்து வெளியில் வர மூச்சு வெளி மூச்சையும் கவனிக்கணும். உள்மூச்சு வெளிமூச்சு, உள்மூச்சு வெளிமூச்சு, உள்மூச்சு வெளிமூச்சு. இது மட்டும் அப்சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் வேறு எதுவுமே டெஸ்ட் பண்ண வேணாம். இந்த மூச்சு இந்த 2 துவாரத்தில், நாசியினுடைய 2 துவாரத்தில் எந்த துவாரத்தில் இப்போதைக்கு போகுது அது கூட நீங்கள் செய்ய வேண்டாம். உள்ளார போகிற மூச்சையும் வெளியில் வர மூச்சையும் மட்டும் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய மனசு அதனுடைய ஆழ்நிலைக்கு போகுது. ஆமாம், உங்களுடைய மனசை நீங்கள் ஒருநிலைப்படுத்த எடுத்த முயற்சி உங்களுடைய மனசை அதனுடைய ஆழ்நிலைக்கு கொண்டுட்டு போகுது. மனம் இப்போது ஆழ்நிலையில் இருக்குது. இந்த நேரத்தில் உங்களுடைய கடவுள்கிட்டையோ பிரபஞ்சத்துக்கிட்டேயோ பஞ்சபூதங்கள்கிட்டையோ இன்னைக்கு நாம் இயக்கப்பட இருக்கிற இந்த ஆக்னா சக்கரா கிட்டேயோ ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க. என்னை படைத்து காத்து வரும் என் அன்பு இறைவா, என்னுடைய ஆக்னா சக்கரத்தை இயக்க நான் மேற்கொள்ளும் இந்த சிறு பயிற்சியை ஆசீர்வதியும். என் அன்பு பிரபஞ்சமே, என் ஆக்னா சக்கர இயக்கத்தை உமது பேராற்றலால் வலுப்படுத்தும். என் வாழ்வின் இன்றியமையாத ஆதாரங்களாக விளங்கும் பஞ்சபூதங்களாகிய நிலமே, நீரே, நெருப்பே, காற்றே, ஆகாயமே என்னோடு என் முயற்சியில் இணக்கமாக இருப்பீர்களாக. இன்று இயக்கப்படவிருக்கும் என்னுடைய ஆக்னா சக்கரமே, என்னுடைய நெற்றிக்கண் சக்கரமே, உன்னுடைய முழு ஆற்றலால் என் உடல் உள்ள ஆன்மீக நலனை காத்து என்னை வழிநடத்துவாயாக. என் அன்பு பிரபஞ்சமே, பறந்து விரிந்து இருக்கும் முன்னில் நான் ஒரு சிறு துகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை உம்முடைய பேராற்றலால் நிறைத்தருளும். நமது உடலில் 6வது சக்கராவான ஆகினை அல்லது ஆக்னா, இதனை நெற்றிக்கண் சக்கரா என்றும் சொல்வார்கள். இது கரு நீல நிறத்தை கொண்டது. பார்ப்பதற்கு 2 இதழ்களை கொண்ட தாமரை போல் தெரியும். இது மனிதனின் புருவ மத்தியில் அமைந்துள்ளது. இன்னும் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய 2 புருவத்துக்கு மத்தியில் நீங்கள் கையை வச்சு அதுலேருந்து கொஞ்சம் மேலே தூக்குனீங்கன்னா, அதாவது 2 புருவம் மத்திக்கும் சற்று மேலே, கொஞ்சம் மேலே, அந்த இடத்துல தான் இந்த சக்கரா இருக்கிறதா நாம் நம்புகிறோம்.
தொலை உணர்தல், தொலை அறிதல் போன்ற சக்திகள் இந்த சக்கராவின் மூலம்தான் கிடைக்கின்றன. ஞானம், பேரறிவு, மன வலிமை ஆகியவை நம்மிடமிருந்து வெளிப்பட காரணமாக இருப்பது இந்த சக்கராதான். தியானத்தில், ஆன்மீக பயணத்தில் இருக்கிற நிறைய பேர் இந்த ஞானம் அப்படிங்கிறத பற்றியோ, இந்த பேரறிவு அப்படிங்கிறத பற்றியோ, பேரொளி அப்படிங்கிறத பற்றியோ நம்ம பேச நிறைய கேட்டிருக்கிறோம். இது எல்லாமே இந்த நெற்றிக்கண் சக்கராவில் இருந்து தான் வெளிப்படுது. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த நெற்றிக்கண் சக்கரா தான். இதன் மூலம்தான் விஷயங்களை உருவகப்படுத்தி மனிதர்களால் பார்க்க முடிகிறது. எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம் இல்லையா? இந்த சக்கரா மூலம்தான் நம்மளால் விஷயங்களை உருவகப்படுத்தி பார்க்க முடியுது. பிட்யூட்டரி சுரப்பி இந்த நெற்றிக்கண் சக்கராவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. முதுகு தண்டுவடம், மூளையின் கீழ்ப்பகுதி, கண்கள், மூக்கு, காதுகள் ஆகிய அவயங்கள், அதாவது ஆகிய உறுப்புகள் இதன் கட்டுப்பாட்டில்தான் இயங்குகின்றன. எங்களை படைத்து காத்து வழிநடத்தி வரும் எங்கள் அன்பு இறைவா, உமக்கு நன்றி. பிரபஞ்சமே உமக்கு நன்றி. பஞ்சபூதங்களே உமக்கு நன்றி. நாங்கள் இன்று இயக்கவிருக்கும் எங்களுடைய ஆக்னா சக்கராவே உமக்கு நன்றி. இந்த இடத்த நீங்கள் இப்போ உத்து பாருங்க. நம்ம எல்லாருக்குமே இந்த பிட்யூட்டரி சுரப்பினுடைய பணிகள் என்னங்கிறது தெரியும். எவ்வளோ முக்கியமான வேலைகளை இது பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். முதுகு தண்டுவடம் நம்மளுக்கு சொல்லவே வேணாம். இந்த முதுகு தண்டு வடத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு தனி மனிதனுடைய அந்த உடலுக்கு எவ்வளவு பாதிப்புகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். மூளையாக இருக்கட்டும், அந்த மூளையினுடைய கீழ்ப்பகுதியாக இருக்கட்டும், கண்களாக இருக்கட்டும், மூக்கு, காதுகள், இத்தனை முக்கியமான உறுப்புகளும் இந்த நெற்றிக்கண் சக்கராவில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்மளுடைய அந்த ஒரு நன்றி உணர்வு நம்மளுக்குள்ளார பெருக்கெடுக்கிறத நம்மளால் உணர முடியும். நம்மளுடைய உடம்ப மனுஷன் அறிஞ்சு அந்த ஆராய்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்களா? இல்லை. அதை பற்றி தெரிஞ்சுக்க மேலேன்னு தான் பல ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த உடலும், உடலோட உறுப்புகளும், உடலுக்குள்ளார இயங்கக்கூடிய இந்த 7 சக்கராக்களும், குறிப்பாக இன்னைக்கு நாம் இயக்க போகிற நம்மளுடைய ஆக்னா அதாவது நெற்றிக்கண் சக்கரா நம்மளுடைய ஆன்மீக பயணத்துக்கு எவ்வளவு உதவியாக இருக்குது அப்படிங்கிறத நினைக்கிறப்ப நம்மளுக்குள்ளார நம்மளை அறியாமல் பெருக்கெடுத்து வரக்கூடிய அந்த நன்றி உணர்வு நம்மளால் உணர முடியுது. நன்றி உணர்வை நம்மளால் உணர முடியுது. இந்த நன்றி உணர்வோட இந்த 2 புருவங்களுக்கு மத்தியில் அப்படியே நீங்கள் உத்து பாருங்க. ஒரு மங்கலான வெளிச்சத்தில், ஒரு டார்க் ப்ளூ கரு நீலத்தில் ஒரு டாட் மாதிரி, ஒரு கடுகு சைஸில், ஒரு மிளகு சைஸில் அது அப்படியே தெரிகிறத பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே உத்து பாருங்களேன். ஈவன் ஒரு சிலருக்கு தியானம் செஞ்சு பழக்கம் இருக்கிறவங்க தாராளமாக நம்மளுடைய உள்நோக்கு பார்வையை கூட நீங்கள் இந்த இடத்துல பயன்படுத்தலாம். கண்களை மேலே
பார்த்த வண்ணம் கண்ணை மூடி அந்த பார்வையை உள்நோக்கி அந்த இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். தியானத்துக்கு முதல் முறையாக இருக்கிறவங்க, இல்லை நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வரேங்கிறவங்க, உங்களுடைய மனக்காட்சியில் மட்டும் இந்த புருவ மத்தியில் ஒரு கரும் நீல கலரில் ஒரு சின்ன டாட்டு, ஒரு டல்லான ஒரு டிம்மான வெளிச்சத்தில் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்கிட்டு வரதை பாருங்கள். ஒரு பளிங்கு குண்டு சைஸில் இப்போ இருக்குது. அதை நீங்கள் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்லா கவனித்து பாருங்கள், நல்லா உத்து பாருங்கள். அதை நீங்கள் உத்து பார்க்க 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 நம்ம உடம்புல ஏற்கனவே ஆக்டிவேட் ஆகியிருக்கிற மித்த சக்கராக்களினுடைய ஆற்றலோட நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றல்களை மொத்தமாக அந்த இடத்துல குவிச்சு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதை அப்படியே ரொம்ப கவனமாக உத்து பாருங்கள். உத்து பார்க்குறப்ப அந்த பளிங்கு கொண்ட சைஸில் இருக்கிற அந்த ஆக்னா சக்கரா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது. ஆனால் அந்த சக்கராவை சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சம் ஒரு மாதிரி மங்கலாக தான் இருக்குது. இப்போ நாம் இந்த சக்கரா கிட்ட ஓப்பன போன ப்ரேயர் சொல்லலாம். மை டியர் ஆக்னா சக்கரா, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. மை டியர் ஆக்னா சக்கரா, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. Dear my Agna Chakra, I'm sorry. Please forgive me. I thank you. I love you. என்னுடைய அன்பான நெற்றிக்கண் சக்கராவே, நான் மனம் வருந்துகிறேன். மனதார மன்னிப்பு கேட்கிறேன். நான் உனக்கு நன்றி சொல்கிறேன். நான் என்னுடைய முழு மனதோடு உன்னை நேசிக்கிறேன். என் அன்பு நெற்றிக்கண் சக்கராவே, நான் மனம் வருந்துகிறேன். உன்னிடம் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். நான் உனக்கு நன்றி சொல்கிறேன். உனக்கு நன்றியோடு இருக்க ஆசைப்படுகிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன். I love you so much. நான் மனசார உன்னை நேசிக்கிறேன். நீ எனக்காக, என்னுடைய உடம்புக்காக, என்னுடைய ஆத்மாவுக்காக நீ எவ்வளோ வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறது எனக்கு இப்போ நல்லா தெரியுது. நீ ரொம்ப முக்கியமான ஒரு பணியை செஞ்சுக்கிட்டு இருக்க. நான் உன்னை ஆக்டிவேட் பண்ணி மூலமாக ஞானத்தையும் பேரறிவையும் என்னுடைய ஆத்மாவையும் என்னுடைய கடவுளையும் நான் பார்க்க முடியும். என்னால் என் கடவுளை சீக்கிரமாக உணர முடியும், அடைய முடியும். எனக்குள்ளார குடி இருக்கிற என்னுடைய கடவுளை நான் பார்க்க முடியும், உணர முடியும். கடவுள் எனக்குள்ளார இருக்கிறாரு. அந்த உணர்வை உணர்த்துறதுக்கு இந்த சக்கரா அதனுடைய பணிகளை ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்கு. இதையெல்லாம் நினைக்கிறப்ப நான் உன்னை மனசார நேசிக்கிறேன். நான் உனக்கு நன்றி சொல்கிறேன். உனக்கு முன்ன மனசார நான் நேசிக்கிறேன். மை டியர் ஆக்னா சக்ரா, உன்னை பற்றி நினைக்காம இருந்ததுக்காக நான் மனம் வருந்துகிறேன். எப்படி உன்னை நான் மறந்து போனேன். நான் இதையெல்லாம் விட்டுட்டு வெறுமனே இதுவரைக்கும் என்னோடய வாழ்க்கையில் சடங்கு சம்பிரதாயங்களை மட்டுமே நான் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தேன். இந்த சடங்கை சரியாக செய்யணும், அந்த சடங்கை சரியாக செய்யணும், இந்த பழக்க வழக்கங்களை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், இந்த கிழமையாக இன்றைக்கி நான் இதை பண்ணணுங்கிற ஒரு சடங்கு சம்பிரதாயங்களில் அதிகமாக கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தேன். நான் என்னை உள்நோக்கி பார்க்கல. எனக்கு உள்ளார உள்ள கடவுளை பார்க்காம எனக்கு உள்ளார குடியிருக்கிற எனக்குள்ளாரவே என்னோடவே இருக்கிற கடவுளை நான் உணராமல், அதுக்காக நான் கொஞ்சம் கூட முயற்சி எடுக்காமல் நான் வெளியில் எங்கேயோ நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இதையெல்லாம் நினச்சி நான் இன்றைக்கி மனம் வருந்துறேன். எப்படி நான் உன்னை இப்படி மறந்துட்டு இருந்தேன். எவ்வளவு தான் இந்த உலகத்தில் நான் பிஸியாக இருந்தாலும் உன்னை நான் மறந்துருந்தேன் இல்லையா, அதுக்காக மன்னிப்பு கேட்குறேன். நான் என்னைக்கு பிஸியாக இல்லை, பிஸியாக இருக்கிற மாதிரியே தான் நான் இருக்கிறேன். ஆனால் என்ன பிஸியாக இருக்கிறேன்னு யோசித்து பார்த்தா எனக்கு தெரியல. ஆனால் நான் எப்போதுமே பிஸியாக இருக்கிறேன். ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத பிஸியாக நான் நிறையா நேரம் இருக்கிறேன். இதெல்லாம் நினைக்கிறப்ப எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஐம் சாரி. நான் மனம் வருந்துகிறேன். ஐம் சாரி, ஐம் ரியலி சாரி.
Really, I'm feeling very sorry. I'm really sorry. என்னுடைய உடம்புக்கும் ஆத்மாவுக்கும் பல நன்மைகளை செய்யும் இந்த நெற்றிக்கண் சக்கராவை நான் இயக்காமல் இருந்ததுக்காக மனம் வருந்துகிறேன். ஒரு சில நேரங்களில் உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டும் எந்த முயற்சியும் எடுக்காமல் இருந்ததுக்கு என்னை மன்னிச்சிடு. ஐ பெக் யூ அ பார்டன். ஐம் சாரி. என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ், என்னை மன்னிச்சிடு. என்னுடைய அறியாமைக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். என்னுடைய அலட்சியத்துக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். இந்த சக்கராவை லைட், வெளிச்சம், அந்த பேரறிவு கதிர்கள், ஒளி கதிர்கள், ஞான கதிர்கள், விஷன், இந்த ஒரு வெளிச்சத்துக்கு இதை கம்பேர் பண்ணுறாங்க. இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த சக்கராவை நான் இப்படி கவனிக்காம நான் விட்டேன். என்னை மன்னிச்சிடு. இப்ப உன்னை நான் உணர்ந்ததுக்காக நன்றி சொல்கிறேன். அட்லீஸ்ட் நான் இப்பயாவது உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உன்னை ஃபீல் பண்ணுறேன். நான் எனக்குள்ளார இருக்கிற உன்னை நான் உணர்ந்து பார்க்குறேன். உன்னை பற்றின தேடல்கள் தான். ஏதோ நான் உன்னை நினச்சிருக்கேன் இல்லையா, எனக்குள்ளார ஏதோ ஒரு ஆர்வம் இருந்திருக்கு. அந்த தேடல்கள், உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நான் எடுத்த முயற்சிகள் உன்னை இன்னைக்கு என் கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கு. என்னால் என்னுடைய மனக்கண்ணில் உன்னை பார்க்க முடியுது. அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்னால் உன்னை என்னுடைய மனக்கண்ணில் நான் பார்க்க முடிஞ்சதுக்கு நான் அவ்வளோ நன்றி சொல்கிறேன். என் நெற்றிக்கண் சக்கரமே, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். நீ என்னுடைய உடலில் செய்யும் அனைத்து உன்னத பணிகளுக்காக நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். என் உடலில் உள்ள ஒரு சில உறுப்புகளின் அதிபதியாக நீயே இருக்கிறாய். அதுவும் என்னுடைய அன்பான ஆக்னா சக்கரா. ஞானம், பேரறிவு, மனவலிமை, இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வெளிப்பட காரணமாக இருக்குது. அதுக்காக நான் உன்னை நேசிக்கிறேன். என்னுடைய அன்பு ஆக்னா சக்கராவே, உன்னால் மட்டும்தான் நான் விஷயங்களை எல்லாம் உருவகப்படுத்தி பார்க்குறேன். அதுக்காக நான் உன்னை நேசிக்கிறேன். என்னுடைய அன்பு ஆக்னா சக்கராவே, உன்னுடைய கட்டுப்பாட்டில் தானே என்னுடைய பிட்யூட்ரி சுரப்பி, என் உடம்புல இருக்கிற பிட்யூட்ரி சுரப்பி நல்லபடியாக இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். என்னுடைய முதுகு தண்டுவடம், என்னுடைய மூளையினுடைய கீழ்ப்பகுதி, என்னுடைய கண்கள் இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை அவ்வளோ அற்புதமான விஷயங்களை பார்க்கக்கூடிய என்னுடைய கண்களாக இருக்கட்டும், சுவாசிக்கக்கூடிய என்னுடைய மூக்காக இருக்கட்டும், ஒலிகளை, சத்தங்களை, பேசக்கூடிய குரல்களை எல்லாத்தையும் கேட்கக்கூடிய என்னுடைய காதுகளாக இருக்கட்டும், இது எல்லாமே உன்னுடைய கட்டுப்பாட்டில் தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். இதுக்காக நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். எவ்வளவு அற்புதமான விஷயங்களை எல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற. என்னுடைய இந்த உடல் உறுப்புகள் மூலமாக நீ எவ்வளவு மிக சிறப்பான பணிகளை நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற. இப்போ கூட இந்த தியானத்தை நான் கேட்குறதுக்கு என்னுடைய இந்த காதுகள் தான் பயன்படுது. இந்த காதுகள் மூலமாக நீ அந்த கேட்கக்கூடிய திறனை நல்ல முறையில் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிற. இந்த பதிவை நான் என் கண்கள் மூலமாக பார்த்தேன். கண்கள் மூலமாக மிக சிறந்த பதிவை என் கண்ணில் நீ பட வச்சிருக்க. எவ்வளோ பெரிய அற்புதமான வேலையை நீ செய்கிற. இந்த ஆக்னா சக்கராவை நான் ஆக்டிவேட் பண்ணணுங்கிற ஒரு உள்ள உணர்வை எனக்கு நீ கொடுத்த. அதுவும் இந்த சக்கரா மூலமாக தான் எனக்கு நடந்திருக்கு. இப்படி நீ செய்கிற ஒவ்வொரு சிறப்பான பணிகளுக்காகவும் நான் உனக்கு நன்றி சொல்கிறேன். உன்னை மனமாற நான் நேசிக்கிறேன். என்னோட அன்பை நான் உனக்காக வெளிப்படுத்துகிறேன். ஐ லவ் யூ ஸோ மச். இப்போ நீங்கள் உங்களுடைய சக்கராவை உத்து பாருங்க. அதனுடைய வெளிச்சம் எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்குன்னு. நம்மளுடைய இந்த ஹோவோப்புன போன ப்ரேயருக்கு முன்னாடி நம்மளுடைய அந்த சக்கராவை சுற்றின வெளிச்சம், சுற்றி இருந்த வெளிச்சம் மங்கலாக இருந்துச்சு, டல்லாக இருந்துச்சு, டிம்மாக இருந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ நம்மளுடைய அந்த 2 புருவத்துக்கு மத்தியிலேயே நன்றாக உணரக்கூடிய அளவுக்கு அந்த பிரகாசம் நம்மளுக்குள்ளார தெரியுது.
நம்மளுடைய அந்த 2 புருவத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நெற்றி பகுதி ஃபுல்லாகவே அவ்வளவு பிரகாசமாக இருக்குது. வெளிச்சம் கண்ணை கூசுற மாதிரி இருக்குது. பேரொளி பேரொளி இந்த ஒளி, பேரொளியினுடைய ஆரம்பம் ஒளி. இந்த ஒளி தான் பேரொளியாக மாறும். அந்த ஒளி இந்த பகுதியில் நிறைஞ்சு இருக்குது. நம்மளால் மனக்கண்ணில் கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த ஒளி அவ்வளவு பிரகாசமாக இருக்குது. கண்கள் கூசுது. இந்த நெற்றிக்கண் சக்கராவினுடைய ஒளிரும் தன்மை அதிகமாகி அதிகமாகி மிகவும் பிரகாசமாக இது ஒளிர்கிறது. இப்போ இந்த ஆக்னா சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான அந்த முத்திரையை நம்ம கையில் வச்சுக்கலாம். அந்த முத்திரை சரியாக தெரியாதவங்க ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா அந்த முத்திரை வரும். அந்த முத்திரையை பார்த்து அந்த முத்திரையை உங்கள் விரல்களில் வச்சுக்கோங்க. இந்த ஆக்னா சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான மந்த்ராவை நாம் இப்போ சொல்லலாம். இந்த ஆக்னா சக்கராவை இயக்கக்கூடிய மந்திரம் அம், AUM, அம். இந்த ஆக்னா சக்கரத்தில் அதிகாலை 3:45 அதிகாலை 4:53 வரைக்கும் நம்மளுடைய யோக முறைப்படி நம்ம படிக்கிற அந்த 21,600 சுவாசங்களில் 1000 சுவாசங்கள் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நடக்குது. பிரம்ம முகூர்த்தம், அமிர்த வேலை, இந்த நேரத்தை எல்லாம் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் இந்த ஆக்னா சக்கரத்தில் 1000 சுவாசங்கள் நடக்கக்கூடிய இந்த 3:45 அதிகாலை 3:45 4:53 வரைக்கும் நம்மளுக்கு வேணுங்கிற காரியங்களுக்காக, நம்மளுடைய ஆன்மீகத்துக்காக, ஆன்மீக பயணத்துக்காக, கடவுளை அறிகிற ஒரு விஷயத்துக்காக, நம்மளுக்கு இந்த பௌதிக வாழ்க்கையில் தேவைப்படுற விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளையும் இந்த நேரத்தில் செய்கிறப்ப நம்மளுக்கு இது கை கூடுது. இதை நிறைய பேர் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறதுனால நடக்குது அப்படிங்கிற மாதிரி, அமிர்த வேலையில் செய்கிறதுனால நடக்குதுங்கிற மாதிரி. ஆனால் இந்த சக்கரங்களை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அந்தந்த நேரத்தில் நம்மளுக்கு அந்த சுவாசங்கள் நடக்கிறப்ப, அந்தந்த சக்கராவில் அந்த சுவாசங்கள் நடக்கிறப்ப நம்ம ஒரு சில விஷயங்களை செய்கிறதுனால எல்லாமே நம்மளுக்கு கைக்கூடி வருது. அந்த ஆற்றல்கள் அதிகமாகி நம்மளுடைய எண்ணங்களை செயல்களாக நிறைவேற்றி கொடுக்குது. ஸோ இவ்வளவு அற்புதங்களை கொண்ட இந்த சக்கராவை அம் அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 7 முறை சொல்லி, அது எந்த அளவுக்கு நம்மளுடைய உடம்புலையும் நம்மளுடைய நெற்றி பகுதியிலையும் இந்த ஆக்னா சக்கரை இருக்கிற இந்த இடத்துலையும் அதிர்வுகளை ஏற்படுத்துதுங்கிறத நீங்கள் அப்படியே உணர்ந்து பாருங்கள். நம்ம ஒவ்வொரு முறையும் அந்த மந்திராவை சொல்லி நம்மளுடைய இதழ்களை மூடுறப்ப, நம்மளுடைய உதட்டம் ஒன்று சேர்க்குறப்ப அந்த அதிர்வு எந்த அளவுக்கு பரவுது அப்படிங்கிறத உணர்ந்து பாருங்க. அம் 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 அம்
அம். அம். இந்த அதிர்வுகள் இந்த மந்திரத்தை உச்சரித்ததுனால ஏற்பட்ட அதிர்வுகள் இந்த சக்கராவை போய் அடையுது. அந்த சக்கராவை சுற்றி அந்த வைப்ரேஷன்ஸ், அந்த அதிர்வுகள் அந்த ஒளியோடு கலந்து, அந்த வெளிச்சத்தோடு கலந்து அதை இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக்குது. ஆக்னா சக்கரா ரொம்ப பிரகாசமாக மாறுது. அதனுடைய பிரகாசிக்கும் தன்மை அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு முழுவதுமே அந்த அதிர்வு பரவுது. இப்போ கருநீல வண்ணத்தில் 2 இதழ்களை கொண்ட அந்த தாமரை மொட்டு அந்த புருவ மத்திக்கு இடையில நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ இந்த 2 இதழ்களை கொண்ட தாமரை மெதுவாக மெல்ல மெல்ல அந்த பிரகாசத்தோட அதை அப்படியே விரிகிறத பாருங்க. உங்களுடைய மனக்கண்ணில் அப்படியே பாருங்களேன். அந்த 2 இதழ் தான், ஆனால் அது எவ்வளோ அழகாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரியுது பாருங்களேன். அதை நம்மளுடைய மனக்கண்களால், நம்மளுடைய நெற்றி கண்களால் அதை நம்மளால் நல்லா பார்க்க முடியுது. அது அவ்வளோ அழகாக விரிஞ்சு அப்படியே ஒரு தென்றலில் அசைந்து ஆடுற மாதிரி அசைந்து ஆடுது. இப்போ நம்மளுக்கு அது நல்லபடியாக அதனுடைய இயக்க நிலையில் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. நம்ம உடம்புல இருக்கிற இத்தனை சக்கராக்களை நம்ம இயக்கி இருக்கிறோம். இன்னைக்கு இந்த ஆக்னா சக்கரத்தை இயக்கிறப்ப நம்மளுடைய ஆத்மாவோடையே ஒரு நெருக்கமான உணர்வு ஏற்பட்ட மாதிரி நம்மளுக்குள்ளார ஒரு உணர்வு இருக்கிறத நம்மளால் உணர முடியுது. இப்போ இந்த நேரத்தில் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க, பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. நாம் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகள்லையும் நமக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஓப்பன ப்ரேயரை ஏற்றுக்கிட்டு நம்மளுடைய முயற்சியை ஆசிர்வதிச்சு இன்னைக்கு இயங்கி இருக்கிற இந்த ஆக்னா சக்கரத்துக்கு நன்றி சொல்லுங்க. இந்த ஆக்னா சக்கரத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த பிரகாசமான வெளிச்சம் நம்மளுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் அது அப்படியே நிறையுது. நம்ம உடம்பு ஃபுல்லாக அந்த ஒளி பரவுது. இப்போ இந்த உடம்பை தாண்டி இந்த உடம்பை சுற்றி ஒரு ஒளி வட்டமும் ஒரு ஒளி கவசமும் இருக்கிறத உணருங்க. இந்த ஒரு புனிதமான பயணத்தின் ஆரம்பத்தோடு இந்த சக்கராவை ஒவ்வொரு நாளும் இதை பயன்படுத்தி நம்மளுடைய பௌதீக வாழ்க்கைக்கு தேவைப்படுற விஷயங்களாக இருக்கட்டும், ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய ஆத்மாவை அடுத்த உயர்நிலைக்கு கொண்டுட்டு போகிற முயற்சிகளாக இருக்கட்டும், இதை எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து செய்யணும். அதுக்கான வரத்தை கடவுள்கிட்டையும் இந்த ஆக்னா சக்கரா கிட்டையும் கேட்டு இந்த தியானத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கான முயற்சிகளை எடுங்க. நம்மளுடைய கை கால்களை லேசாக அசைச்சு இந்த தியான நிலையிலிருந்து வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய 2 கைகளையும் நல்லா சூடு பறக்க தேய்ச்சி அந்த கையை கண்களில் ஒத்தி எடுங்க. நிறைய விஷயங்களை பார்த்து சோர்ந்து போயிருக்கிற அந்த கண்ணுக்கு இந்த சூடு ஒரு நல்ல
அமைதியான ஒரு ஓய்வை கொடுக்கும். இப்போ கண்களை திறந்து உங்களோட உள்ளங்கைகளை பாருங்கள். இவ்வளோ ஒரு புனிதமான பயணத்தில் இருந்து வெளிவந்திருக்கிற நாம் நம்மளோட வாழ்க்கையும் சரி, நம்மளுடைய புரிதல்களையும் சரி, அடுத்தவங்களோட நம்ம நடந்துக்கிற நம்மளுடைய நடத்தைகளும் சரி, இனிமேல் ஒரு சில நல்ல மாற்றங்களோடு இருக்க போகுது. அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். எப்போதும் போல உங்களுடைய எல்லா தேவைகளுக்குமான பிரார்த்தனையில் நான் உங்கள் கூட இருக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.